ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நல்ல மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் மணியை சேவ் பண்ணி பாருங்கள். லட்சக்கணக்கில் நம்மளால் சேவ் பண்ண முடியும். என்னோட மாத வருமானம் இவ்வளவு தான், மாத கடைசி ஆனால் கையில் பணம் தங்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பீங்க. என்னோட மாத வருமானம் இவ்வளவு இருக்குது, இருந்தாலும் பணம் எப்படி வருது எப்படி போகுதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் 12 சூப்பர் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். எவ்வளவு பணம் சேமிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. சாப்பாட்டில் உப்பும் முகத்தில் சிரிப்பும் எவ்வளோ முக்கியமோ அதே போல தான் ஒரு குடும்பத்தில் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ பார்த்தா இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் சேமிப்பை தொடங்கிடுங்க. கண்டிப்பாக இந்த சேமிப்பு ஒரு நாள் உங்களுக்கு கை கொடுக்கும். மாதம் நம்ம சம்பளம் வாங்கின உடனேயே அதில் 25% தொகையை வந்து நம்ம சேமிப்புக்குன்னு ஒதுக்கிடணும். அதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய செலவுகளை நம்ம பட்ஜெட் போடணும். சேவிங்ஸுக்குன்னு ஒதுக்குறது லாஸ்ட்டாக வச்சுக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம சேலரி வாங்கினதுமே ஃபஸ்ட் எடுத்ததும் நம்ம பண்ண வேண்டிய வேலை சேமிப்பு தான். நம்ம வாங்குகிற பணம் கம்மியாக இருந்தாலும், உதாரணத்துக்கு ஒரு 10,000 தான் நமக்கு சம்பளமாக கிடைக்குது அப்படின்னாலும் அதில் ஒரு 25% அப்படின்னு பார்த்திங்கன்னா 2,500 ரூபா நம்ம சேமிப்புக்கு அப்படின்னு தனியாக ஒதுக்கிடணும். மீதமுள்ள தொகையிலேருந்து நம்மளுடைய செலவு தேவைகள் எல்லாத்தையுமே நம்ம பூர்த்தி பண்ணணும். ரெண்டாவது டிப் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு சம்பளமாக இருந்தாலும் அதை நம்ம பட்ஜெட் போட்டு செலவு பண்ணும்போது தான் நம்மளுடைய இன்கம் எவ்வளவு, அதில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம், எவ்வளவு வந்து செலவு பண்ணுறோம், வீண் செலவுகள் எதுவும் பண்ணுறோமா, அடுத்த மாதத்துக்கு இந்த வீண் செலவுகளை நம்ம எப்படி குறைச்சிட்டு நம்ம சேவிங்ஸ் அதிகப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பட்ஜெட் போடும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட சம்பளம் கம்மியானதாக இருந்தாலும் அதிகமானதாக இருந்தாலும் பட்ஜெட் போடுறது ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, நோ ஷாப்பிங். தேவையில்லாமல் நம்ம ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணியை வந்து வீண் செலவு பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ண போகிறேன், நான் ஷாப் பண்ணல, என் ஃப்ரெண்டு கூப்பிட்ருக்கா, நான் துணைக்கு கூப்பிட்ருக்கா, கூட போக போகிறேன், நான் ஷாப்பிங் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். நம்ம கண்கள் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் கண்டிப்பாக இது நமக்கு தேவைப்படும், ஃப்யூச்சரில் தேவைப்படும், ஜஸ்ட்டு வாங்கிப்போமே அப்படின்னெல்லாம் சொல்லி நம்ம மைண்டை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஸோ ஷாப்பிங் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது மூலயமா நிறைய பணம் வந்து நம்ம சேமிக்க முடியும். ஷாப்பிங்கை நம்ம அவாய்ட் பண்ணாலே கண்டிப்பாக வீண் செலவுகளை நம்ம ரொம்பவே அதிகமாக குறைச்சிக்க முடியும். இது மூலமாக நிறைய பணம் வந்து நமக்கு மிச்சமாகும். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, அவாய்ட் சூப்பர் மார்க்கெட்ஸ். சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி போட்டிருப்பாங்க, எல்லா பொருளும் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா. அதுக்கு வந்து தனித்தனியாக அந்த செக்ஷன் வைஸாக வந்து அந்த சேல்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரையுமே வந்து அவங்க பணியமர்த்தி வச்சுருப்பாங்க. அதனால் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நம்ம கட்டுற பணம் வந்து இருக்கும். ஒவ்வொரு பொருளை எடுத்தாலும் அதோட விலை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சூப்பர் மார்க்கெட்ஸ் போனோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத பொருளும் நம்ம கண்ணுக்கு படும். இதெல்லாம் தேவைப்படும், அந்த சாஸ் தேவைப்படும், இந்த ஜாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க போகிற பொருளை தாண்டி அதிகமாக நம்ம வாங்குவோம். அதுவே நம்ம ஒரு ஹோல்சேல் கடையில் பொருள் வந்து ரொம்பவே தரமாகவும் விலை கம்மியாகவும் கிடைக்கிற கடை வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியும், பக்கத்துலேயும் இருக்கும். அந்த மாதிரியான கடைகளுக்கு நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் நம்ம லிஸ்ட் போட்டு எடுத்துகிட்டு போய் அதை மட்டும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ் போனோம் அப்படின்றா கண்டிப்பாக நிறைய பொருட்கள் வந்து நம்ம கண்களை அட்ராக்ட் பண்ணும், தேவையில்லாத செலவுகள் பண்ணுவோம். ஸோ அவாய்ட் சூப்பர் மார்க்கெட்ஸ். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நோ இஎம்ஐ. இஎம்ஐ அப்படிங்கிற விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம வந்து நினச்சிருப்போம், நிறைய பேர் இந்த இஎம்ஐயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வாங்கக்கூடிய சம்பளத்தில் முக்கால்வாசி இஎம்ஐக்கு கட்டியே வந்து ஏழையாகின நிறைய பேரை நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம். ஸோ எந்த ஒரு பொருள் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் உடனே வாங்கிடாதீங்க. இப்போ ஒரு டிவி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அல்லது மொபைல் வாங்கணும் அப்படின்னாலும் இஎம்ஐயில் வாங்கவே வாங்காதீங்க. நோ காஸ்ட் இஎம்ஐயில் வாங்கினா கூட ஓகே, பட் இஎம்ஐக்கு காஸ்ட் வச்சு விற்கிறம்போது அந்த இடத்துல நம்ம வாங்கவே கூடாது. இப்போ இஎம்ஐ நம்ம செட்டில் பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 மாதத்தில் நம்ம இஎம்ஐயில் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறத காட்டிலும் இன்னொரு 2 மாதமோ 4 மாதமோ சேர்த்து அந்த தொகையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அந்த தொகையில் நாம் அந்த பொருளை வாங்கும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். அதை விட்டுட்டு இஎம்ஐயில் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக அதிகப்படியான பணத்தை நம்ம அதுக்காக செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ இஎம்ஐயில் எந்த ஒரு பொருளையும் வாங்காதீங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நோ பார்ட்டி. இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா, பாஸ் ஆனாலும் பார்ட்டி, ஃபெயில் ஆனாலும் பார்ட்டி, அதுக்கு பார்ட்டி இதுக்கு பார்ட்டின்னு சொல்லி அவ்வளோ வேஸ்ட்டாக செலவு பண்ணுறோம். நிறைய பேர் இப்போ வந்து கண்கூட பார்க்குறோம், வெறும் பர்த்டே செலிப்ரேஷன் தான், வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே சின்னதாக ஒரு கேக் வாங்கி
பேரண்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸோட கட் பண்ணி கொண்டாடுறதை காட்டிலும் ஊரையே அழைச்சி சாப்பாடு போட்டு ஒரு மினி கல்யாண ஃபங்க்ஷன் மாதிரியே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எந்த அவசியமும் இல்லை இல்லையா? சின்னதாக வீட்டில் நம்மளை பிளெஸ் பண்ணுற 4 இதயங்களோட அந்த பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதனால் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை அவாய்ட் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்காக கடன் வாங்கியெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதுக்கு தான் அப்படின்றது புரியலை. நிறைய பேர் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் எடுத்து சொன்னாலும் ஒய்ஃப் வந்து புரிஞ்சுக்கிறதில்ல. நம்ம ஒரே ஒரு பொண்ணு அல்லது ஒரே ஒரு பையன் செலிப்ரேட் பண்ணணும், ஊரே அழைச்சி கொண்டாடணும் அப்படின்லாம் பண்ணுறீங்க. அப்படி தேவையில்லாமல் செலவு பண்ணுற பணத்தை அந்த ஒரே ஒரு பையன் அல்லது ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக, அவங்களுக்கு பிடிச்சதை படிக்கிறதுக்காக அதை நம்ம சேவ் பண்ணலாம் இல்லையா? நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தேவையில்லாமல் செலவு பண்ணுவாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற இடத்துல போயிட்டு தான் நம்ம என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்லது ஃப்ரெண்ட்ஸோட நம்ம சேர்ந்து ஒரு கேதரிங் அல்லது ரீயூனியன் மாதிரி வந்து ஜாயின் பண்ணி அப்படி கூட நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு அப்படி என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நம்மளுடைய செலவுகளை நம்ம குறைச்சிக்கலாம். காஸ்ட்லியாக இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு நம்ம என்டர்டெயின் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. சின்ன சின்ன இந்த மாதிரி செலவுகளை குறைச்சிக்கிட்டு நம்மளால் சந்தோஷமாகவே இருக்க முடியும். இன்னும் நம்மளோட வீட்டுக்குள்ளேயே லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாப்கார்ன் அல்லது ஸ்நாக்ஸோட டிவி பார்த்தோம் ஃபேமிலியோட அப்படின்னா அது எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? நல்ல ஒரு தியேட்டர் ஃபீல் நமக்கு கிடைக்கும். இப்படி நம்மளுடைய வீண் செலவுகளை, ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டாலே நிறைய பணத்தை நம்மளால் சேமிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். என்னம்மா நீ ஒரே வருஷத்தில் லட்சக்கணக்கில் எப்படி சேமிக்கலான்ற டிப்ஸை சொல்கிறேன்ட்டு எல்லாத்துலேயும் செலவை குறை, அதை குறை, இதை குறை அப்படின்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்கலாம். செலவுகளை குறைக்கிறது தான் நமக்கு சேமிப்பை அதிகப்படுத்தும். அதுக்காக தான் இந்த டிப்ஸை நான் சொல்கிறேன். ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 மாதம் தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். 3ஆவது மாதத்துலேருந்து இவ்வளோ நமக்கு லாபம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்களே இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. நிறைய பணம் வந்து உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் வீண் செலவு செஞ்சிட்ருக்கீங்கிறது புரியும். இதன் மூலயமா எந்த அளவுக்கு நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க, எந்த அளவுக்கு பணத்தை நீங்கள் சேமிக்க முடியுங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா மீல் பிளானர். உங்களுக்கு மாதத்துக்கு போட முடியல அப்படின்னாலும் வாரத்துக்கு வந்து மீல் பிளானர் போடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த காய்கறிகள் தான் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அந்தந்த காய்கறிகளை நம்மளால் தேடி வாங்கிக்க முடியும். தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக அந்த வாரத்துக்கு நம்ம வாங்காமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதிகப்படியாக சில பேர் வாங்கிட்டு வந்துடுவோம். நல்ல காய்கறிகள் வாங்கி நிறையா சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. நான் அதை எதுவுமே குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்கு, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக தான் இல்லையா? நம்ம தேவைக்கு தாண்டி எந்த விஷயங்களையும் வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் மீல் பிளான் பண்ண சொல்கிறேன். என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம காய்கறிகள், மீன், கறி இதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வாரத்துக்கே 3 முறை 4 முறை நம்ம நான்வெஜ் எடுக்கிறோம் அப்படின்னா அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வாரத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை வந்து நான்வெஜ் எடுக்கலாம். இது மூலயமா நம்ம நிறைய மணி வந்து சேவ் பண்ணிக்க முடியும். அந்த நேரத்தில் என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிற டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மீல் பிளானர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷாப்பிங்கை தான் அவாய்ட் பண்ணணும். பட் நம்ம மளிகை சாமான், காய்கறிகள் இதெல்லாம் நம்ம வாங்குறதுக்கு எப்படி இருந்தாலும் ஷாப் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? நம்ம ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னாலே கையில் கண்டிப்பாக லிஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். இது ரொம்பவே மஸ்ட்டு. லிஸ்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா தான் அந்த லிஸ்ட்டுக்குள்ள பொருட்களை நம்ம வாங்குவோம். லிஸ்ட் எடுக்காமல் ஓகே எனக்கு தெரியும், நாங்கள் அந்த பொருளை பார்த்தே வாங்கிப்பேன், தேவையானதை பார்த்து வாங்கிப்பேன் அப்படின்னு போனீங்கன்னா நம்ம வாங்க போகிற பொருள் வந்து 4 பொருளாக இருக்கும். நம்ம வாங்கிட்டு ரிட்டன் வர பொருள் பார்த்திங்கன்னா 10-15 பொருள் வாங்கிட்டு வந்திருப்போம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா லிஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். அடிக்கடி ஷாப்பிங் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1 மாதத்துக்கு அல்லது 2 மாதத்துக்கு தேவையான மளிகையை சேர்த்து மொத்தமாக வாங்கிடணும். வாங்கக்கூடிய பொருள் வந்து ஹோல்சேல் கடையில் வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. எந்த கடையில் உங்களுக்கு தரமான பொருட்கள் குறைவான விலையில் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போயிட்டு வாங்குங்க. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு அதிக பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. அடுத்து ஒரு முக்கியமான டிப் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது. இதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நம்மளுடைய ஹெல்த்துக்கும் நல்லதில்லை, நம்மளுடைய பர்ஸுக்கும் நல்லதில்லை. எப்போவாச்சும் 1 முறை தானே அப்படின்னு நம்ம பண்ணுற அந்த எப்போவாச்சுங்கிறது வாரத்தில் 3 முறை 4 முறை வந்து நிற்கும். அந்த ஒரு வேளைக்காக நம்ம ஆன்லைனில் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொகையை வச்சு ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட முடியும். ஸோ கொஞ்சம் யோசித்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது பழக்கமாயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபுட்டுக்காக மட்டும் நம்ம செலவு பண்ண போகிறதில்ல, அந்த ஃபுட்டை சாப்பிட்டு ஹெல்த் ஸ்பாயில் ஆகி டாக்டருக்கும் நம்ம செலவு பண்ண போகிறோம். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பணத்தை நீங்கள் சேமிக்க முடியும்.
அடுத்த டிப் இந்த காலத்துக்கு ரொம்பவே சூட் ஆகும். எதுக்கெடுத்தாலும் கார்டு ஸ்வைப் பண்ணிக்கோங்க, பணத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தடுக்கு போகவே போகாதீங்க. எல்லா தொகையுமே ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கேஷ் கொடுத்து வாங்குற பழக்கத்தை கொண்டு வாங்க. அப்போ தான் நம்ம கையால் செலவு பண்ணும்போது தேவையில்லாத செலவுகள் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம கார்டில் எவ்வளோ தொகை இருக்குது, பேலன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்காம விட்டுருவோம். கிரெடிட் கார்டில் இதனாலேயே நிறைய பேர் நான் 50,000 இழந்துட்டேன், அவ்வளோ நஷ்டமாயிடுச்சு, எனக்கு தெரியாமல் போச்சு, எவ்வளோ செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கூடுமான வரையில் சின்ன தொகையோ பெரிய தொகையோ கையால் காசை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு பாருங்கள். கையால் நம்ம அந்த பணப்புழக்கத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா அதிகப்படியான செலவுகள், வீண் செலவுகள் எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். நம்ம கடையில் பணத்தை கொடுத்து மாற்றும் போது வரக்கூடிய சில்லறை எவ்வளவா இருந்தாலும் சரி, ₹1 ₹2 அதை தனியாக ஒரு உண்டியல்லையோ ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு சேவ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு நாள் ₹5 இருக்கும், நாளைக்கு அந்த ₹5 பார்த்திங்கன்னா ₹5000 மாறும். ஸோ கண்டிப்பாக இந்த சில்லறை விஷயங்களை சாதாரணமாக விட வேண்டாம். அங்கே போட்டு வைக்காமல் ஒரு பாக்ஸில் போட்டு பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு மணி சேவ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படி நீங்கள் உண்டியலில் போட்டு சேமிக்கிற பணத்தை, அந்த சில்லறையை உங்கள் குழந்தை கையில் கொடுத்து நீங்கள் போட்டு இந்த மாதிரி சேமிங்க அப்படின்னு சேமிக்கிற பழக்கத்தை அந்த சிறு வயதிலே கற்றுக் கொடுக்கலாம். எப்படி நம்ம கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க பணத்தை பார்த்து செலவு பண்ணுவாங்க, பணத்தோட அருமை தெரிஞ்சு நடந்துப்பாங்க. அப்படி நம்ம வளர்க்கக்கூடிய அந்த குழந்தை வாலிப வயசில் தாய் தந்தைகளை கஷ்டப்படுத்தி இல்லாத காசை கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்கித்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிற குழந்தையா வளர மாட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு செலவாக இருந்தாலும் அதை நம்ம நோட் பண்ணணும். இது டெய்லி பேசிஸில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா நான் நாளைக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செலவுகள் மறந்துடும். ஒரு சின்ன ஒரு செலவாக இருந்தாலும் ₹5 செலவாக இருந்தாலும் அதை நம்ம நோட் பண்ணி வச்சோம் அப்படின்னா எந்த இடத்துல நம்மளோட மணி தேவையில்லாமல் செலவாயிருக்கு, இந்த ஒரு செலவு வீண் செலவு தானே அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் அதை எழுதி பழகுங்க. கையால் எழுதி பழகும்போது நம்மளுடைய செலவுகள் அதிக அளவில் குறைக்கப்படும். தேவையில்லாத வீண் செலவுகளை நம்மளால் குறைக்க முடியும். நம்மளுடைய பணம் எந்த இடத்துல வீணாகுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இதை நான் மொபைலில் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க. நானும் நிறைய முறை இந்த தப்பை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணுறதை காட்டிலும் ஒரு நோட் பென் தனியாக இதுக்காக வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ பணம் இருந்தது கையில், எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எந்த இடத்துல தேவையில்லாத செலவு வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த ஒரு மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரிஞ்சிருக்கலாம். பட் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். செலவை குறைச்சா தான் நம்மளால் சேமிக்க முடியும். எந்த ஒரு சம்பளமாக இருந்தாலும், அதிகப்படியான சம்பளமாக இருந்தாலும், ரொம்பவே கம்மியான சம்பளமாக இருந்தாலும், சேமிப்பு அப்படிங்கிறத நம்மளால் நினச்சா பண்ண முடியும். உறுதியாக இருங்க, கண்டிப்பாக பண்ணலாம். கம்மியான சம்பளம் தான் வாங்குகிறேன், ஒரு நாளைக்கு ₹400 தான் சம்பளம் அப்படின்னாலும் ஒரு ₹50 எடுத்து வைங்க. அது கண்டிப்பாக மாத கடைசியில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவும் ஒரு தொகையாக வளர்ந்து நிற்கும். சில்லறை தானே அப்படின்னு சொல்லிலாம் அலட்சியப்படுத்தாதீங்க. அந்த சில்லறையே கூட்டாக சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய தொகையாக நிற்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் சேமிப்பு கற்றுக் கொடுங்க, நீங்களும் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சேமிக்க முடியல அப்படின்னாலும் செலவை குறைச்சி பாருங்கள். தேவையில்லாத செலவுகளை குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக சேமிப்பு தானாக நடக்கும். இன்றைக்கி ₹1 ₹2 அப்படிங்கிறது நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சமாக கண்டிப்பாக வளர்ந்து நிற்கும். நம்மளாலேயும் கண்டிப்பாக நிறைய லட்சங்களில் பணத்தை சேமிக்க முடியும். வீண் செலவுகளை குறைச்சி பாருங்கள், கண்டிப்பாக உங்களாலேயும் பெரிய தொகையை சேமிக்க முடியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை கண்ணை மூடிட்டு ஒரு 2 மாதத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.